இன்றைக்கி சோஷியல் மீடியாவை எடுத்துக்கிட்டால் மெட்ரோ பஸ் சம்மந்தமான பேச்சுக்களும் அது பற்றின வீடியோக்களும் அது பற்றின ஃபோட்டோஸ்களும் தான் இலங்கையில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அப்படி இந்த மெட்ரோ பஸ்ஸில் என்ன இருக்குது, இந்த மெட்ரோ பஸ் வந்ததுக்கப்புறம் இலங்கையில் போக்குவரத்து துறையில் ஏற்பட்டிருக்க மாற்றம் புரட்சி என்ன, இது பற்றின பல்வேறு விடயங்களை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ பஸ்க்குள்ளே தான் இருக்கேன். இந்த பஸ்ஸெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு காலத்தில் ஏர்போர்ட்டில் மட்டும்தான் பாவிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட பாவனைக்காகவும் இந்த பஸ் ஸ்ரீலங்கா ரோட்டில் இயங்குறதை பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பஸ்ஸில் அப்படி என்ன விசேஷமான அம்சங்கள் இருக்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் அடுத்ததை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? திலீபன். திலீபன், எங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் வந்து ஊர் வந்து ஹெட்டன். இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சர்வீஸ் ஒன்று செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்ல எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய விஷயம் இதில் வந்து நிறைய பலதரப்பட்ட துறைகளில் உள்ளவங்க வந்து இதில் பயணம் செய்கிறாங்க. அவங்க மூலமாக எங்களுக்கான உதவிகளை எதுவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதில் வாரவங்களும் நல்லா உதவி புரிகிறாங்க. ஊனமுற்றோருக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த பஸ்ஸில் அவங்களுக்கு பயணம் செய்கிறதுக்கு. ஊனமுற்றோர் வெளியில் வர்றதுக்கே பயப்பட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு பயம் இல்லாமல் ஒரு பயணம் ஒன்று மேற்கொள்ளலான்னா இந்த பஸ்ஸில் பயணம் செய்யலாம். அதே மாதிரி இந்த பஸ்ஸை நாங்கள் பார்க்கும்போது மற்ற பஸ்ஸுகளுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் எங்களுக்கு பார்க்கும்போது விளங்குது. ஆனால் டெக்னிக்கலாக உங்களுக்கு தான் தெரியும் இந்த பஸ்ஸில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு அதை கொஞ்சம் விளக்கப்படுத்தி சொல்ல முடியுமா? இந்த பஸ்ஸில் வந்து பயணம் செய்கிறவங்களுக்கு 3 வகையான ஆப்ஷன் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். பேமெண்ட்டுக்கு அவங்க பேமெண்ட் வந்து கையால் காசாலையும் பேமெண்ட் பண்ணலாம். மற்றது அவங்களோட ஏடிஎம் மூலமாகவும் பேமெண்ட் பண்ணலாம். கியூஆர் மூலமாகவும் பேமெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கான 3 ஆப்ஷனில் எதில் வேணாலும் அவங்க பேமெண்ட் பண்ணி போகலாம். மற்றது பேசஞ்சருக்கான வசதி வந்து அவங்களுக்கு சீட் பெல்ட் இருக்குது. அவங்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டே இருக்குது. ஊனமுற்றோருக்கான பாதுகாப்பு முழுமையாக இருக்குது. அதே மாதிரி வசதிகள் இருக்குது. இதில் வந்து எந்த விதமான களவு வேலைகள் அப்படின்னு எதுவும் செய்ய இயலாது. சிசிடிவி பொருத்தப்பட்டு இருக்குது. நாங்களே ஒரு பிழை செஞ்சாலும் அதை வந்து ஹெட் ஆஃபீஸ் மூலமாக பார்த்துக்கொள்கிற வசதியும் இருக்குது. அவ்வளவும் கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. எங்களோட டைமிங்லேருந்து எங்களோட வேலை செய்கிற நீட்னஸ் அவ்வளவுமே வந்து கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த பஸ்ஸில் போகிறது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு பயணமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. முக்கியமாக இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கண்டக்டர்ஸ்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த காசு கொடுக்குற சிஸ்டம், காசாகவும் கொடுக்கலாம், டிக்கெட்டுக்கு வந்து காசாகவும் கொடுக்கலாம், ஏடிஎம்லேயும் கொடுக்கலாம், கியூஆர் சிஸ்டமும் இருக்குது. இதனால் உண்மைக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பயணிகள் சார்பாக நானும் ஒன்று சொல்லணும், அந்த சில்லறை பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சுன்னா இப்போ இந்த பஸ்ஸில் வந்து சில்லறை பிரச்சனை இருக்காது. இந்த பஸ் சேவை வந்து இன்னும் எதிர்காலத்தில் வந்து விரிவாக்கப்படும் சொல்லி இப்போ நாங்கள் அரசாங்கம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. இது பற்றி உங்களோட கருத்து என்ன? எல்லா பகுதிக்கும் விரிவாக்கப்பட்டால் இது ஒரு சிறந்த சேவையாக தான் அமையும். ஏன்னு சொன்னால் இதுக்காக வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் போயிட்டு தான் வந்தோம். நாங்கள் சிடிபியில் ட்ரைனிங் முடித்து வந்தாலுமே முதல்ல வந்த நாங்கள் 30 பேருமே சிடிபியிலேருந்து வந்தவங்க தான். விசேடமாக எங்களுக்கு வந்து ஊமை பாசை வந்து படித்து கொடுத்தாங்க. அதோட ஆபாதித்த அப்படின்னு சொன்னால் ஊனமுற்றோர் ஒருவர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், அவங்கள எப்படி வழிபடுத்தணும் அப்படிங்கிறதுலேருந்து அவ்வளவுமே எங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணி தான் எங்களை வந்து சேவைக்கு போட்டாங்க. அதே மாதிரி இனி வரவங்களும் அதே மாதிரி ட்ரைனிங் போயிட்டு தான் வராங்க. இப்போ இது வந்து தொடர்ந்து நடந்துச்சுன்னா இது ஒரு சேவை ஒரு ஒழுக்கமானதாகவும் இருக்கும், திறம்பட செஞ்சுக்கிட்டு கூடியதாகவும் இருக்கும். இது வந்து அதே மாதிரி நாங்கள் இந்த மெட்ரோ பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் ஒரு கவனித்து அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திருப்திகரமான ஒரு விஷயம் என்னென்னா, கண்ட இடங்களில் இந்த மெட்ரோ பஸ்ஸில் எங்கேயுமே ஸ்பீக்கர்ஸ் இல்லை. இந்த ஸ்பீக்கர்ஸ்னால பயணிகள் வந்து பல்வேறு அசௌகரியங்களுக்கு வந்து முகம் கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனைலாம் வந்து இந்த மெட்ரோ பஸ்ஸில் இல்லை. வேலை முடிஞ்சிட்டு போனால் நிம்மதியாக வீட்டுக்கு போகிற அளவுக்கான ஒரு அழகான சூழல் தான் இந்த மெட்ரோ பஸ்ஸில் இருக்குது. இந்த மெட்ரோ பஸ்ஸில் தேவை வந்து கொழும்புக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் தேவைங்கிறது தான் அனைத்து மக்களதும் எதிர்பார்ப்பாகவும் இருந்துகிட்டு இருக்குது. உங்களை காத்து நாட்டினை காக்கவே ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப், தந்தையும் தாயும் போன்றோம். மெட்ரோ பஸ் சம்பந்தமாக பல்வேறு அம்சங்களை நாங்கள் பார்த்துட்டு வர அதே நேரத்தில் பயணிகளை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கிற அந்த மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற சாரதியோட தான் அடுத்தது நாங்கள் கலந்து விட போகிறோம்.
அவரோட கலந்துரையாடி இந்த மெட்ரோ பஸ்ஸில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் புரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? முகமது ஷிஃபான். முகமது ஷிஃபான். நீங்கள் எங்கே? நாங்கள் மன்னா. மற்ற பஸ்ஸுகளுக்கும் இந்த மெட்ரோ பஸ்ஸுக்கும் உள்ள இடையிலான அந்த வேறுபாடு எப்படி பார்க்குறீங்க? மெட்ரோ பஸ் வந்து மற்ற பஸ்ஸை விட நல்லா. இது நான் பொரியலையும் ஓடி தான் இருக்கிறேன். இப்போ வெளிநாட்டு கலாச்சாரம் தான் இங்கே வருது. இப்போ அப்போ நார்மல் பஸ் வந்து மிகவும் கஷ்டம், டிரைவருக்கும் கஷ்டம், உடம்பு வலி அது இது ஒன்றுமே இல்லை. ஏசியில் தான் ஓடுறது. ஆட்டோ காலுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆட்டோ தான். வேறு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நமக்கு அந்த சின்ன டிசிஷன் அந்த தூரத்தை வச்சு மைண்டில் வச்சு ஓடுனா சரி. மற்றது மக்களும் பாதுகாப்பாக போகிறாங்க. அந்த பஸ் மாதிரி பிரேக் எடுக்கணும் எல்லாம் இது அவசியம் இல்லை. நார்மலாக மெனுவலாக ஒரு பாதுகாப்பான ஒரு முறையில் ஓடிட்டு இருந்தால் சரி. அதுக்கு எங்களுக்கு வேறையாக ட்ரைனிங் தந்திக்கிறாங்க. 14 நாள் அங்கே கூட்டிகிட்டு போய்த்து வேறு ட்ரைனிங் தந்தாங்க. இதை பற்றின சம்மந்தமாக எல்லாமே ட்ரைனிங் தந்து மக்களுக்கு சேஃப்டியான ஒரு பயணத்தை எப்படி மேற்கொள்றேன்னு சொல்லி தான் தந்திக்கிறாங்க. இப்போ என்ன சரி ஒரு ஆல்கஹால் உட்கொண்டா கூடி அந்த பஸ் ஸ்டார்ட் ஆகாத முறை ஸ்டார்ட் பண்ண இயலாத ஒரு சென்சர் வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. மற்றது எங்களை எனி டைமே மானிட்டர் பண்ணி கொண்டே இருக்கும் அந்த டிஸ்பிளே வந்து. மற்றது ஃபுல்லாகவே கேமரா. எங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கூட நம்மளுக்கு கேமரா மூலியமாக பார்த்துக்கொள்ளலாம் தப்பு யார் மேலே. அதுவும் ஒரு கம்ஃபர்டபுள். மற்ற பஸ் மாதிரி சத்தம் அது இதெல்லாம் போட்டுக்கொண்டு கரைச்ச பண்ணிக்கிட்டு இருக்காமல் டிரைவர் வேலையை பார்க்கலாம், கொந்தஸ்டர் வேலையை பார்க்கலாம், மக்கள் அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. பயணம் போகல ஒரு டிரைவருக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நிதானமாக போயிடும். எல்லா வசதியும் டிரைவர் கெபினுக்குள்ளே இருக்குது. வேறு டிரைவர் வந்து யாரையும் பேசவோ இருக்கவோ அவங்களுக்கும் எந்த அனுமதியும் இல்லை. அவங்க கம்ஃபர்டபுளாக அவங்களோட வேலையை மட்டும் பார்க்குறதுக்கு தான் செட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் என்னதுக்கான உங்களுக்கு பாவனைக்கு இது? சரி அவங்க பின்னுக்கால கொந்தஸ்டர் போய் நின்றாங்கன்னா அதான் இவங்க கேமராவிலே செக் பண்ணிடலும். இப்போ கேமரா இருக்குது. இது 4 கேமரா இருக்குது. மொத்தம் 10 கேமரா வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு மெயின் முன் கேமராவும் டோர் கேமராவும் எனி டைம் வேலை செஞ்சு கொண்டே கேமராவில். அப்போ நமக்கு பின்னால் யார் சரி இறங்குறாரோ இல்லாட்டி இப்போ ஒரு வண்டியில் வீல் சேர் ஆள் வந்தாலோ நம்மளுக்கு அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு பின் ஸ்க்ரீனில் பார்க்கணும் பின்னுக்கால என்ன நடக்குதுன்னு. මෙට්‍රෝ බස් ඇත්තටම ලංකාවේ ගමනාගමනයට ආපු අලුත් බස් රථ සේවාවක්. ඇත්තටම තාම ලොකුවට ව්‍යාප්ත වුණේ නැතත් අදහස් වලින් තේරෙනවා ඒක ඇත්තටම හොඳ සේවාවක් කියලා. ඉතින් තව මේ වගේ ව්‍යාපෘති පුළුල් වෙනවා නම් ගොඩක් හොඳයි. ඒකෙන් විශේෂයෙන්ම සාමාන්‍ය මගීන්ට විතරක් නෙමෙයි ආබාධිත ජනතාවටත් ඒක හරි පහසුවක්. කාර්යක්ෂම කියලා තේරෙනවා. තව ඉස්සරහටත් ඒ වගේ ව්‍යාපෘති සිද්ධ වෙනවා නම් හොඳයි කියලා හිතනවා. ඇත්තටම ඉතින් අපි අද ප්ලෑන් කරලා ආවා. ඒ කියන්නේ මේ නෑ ප්ලෑන් කරලා ආවේ අපි මේ කොහොමද කියලා බලන්නේ එක්ස්පීරියන්ස් එක. ඇත්තටම අපි දෙන කතා වුණා මේ අර ඩිසේබල් අයට යන්න පුළුවන් එක ලොකු දෙයක් කියලා. 3 දෙනෙක් අපි දැන් මේ එන ගමනේදී 3 දෙනෙක්ම ඇවිල්ලා මේ බත්තර මුල්ලෙන් බැස්සා. ඉතින් ඒක අපි ඕස්ට්‍රේලියාවේ මේ එක්ස්පීරියන්ස් එක අරන් තියෙනවා. ඒ හින්දා අපිට ඕන වුණා මේ කොහොමද කියලා බලන්න. ඇත්තෙන්ම වෙන්න ඕනේ වැඩක් නේ මේක. ගොඩාක් ඉතින් පහසුයි යන එනකට මම දැක්ක ඉස්කෝල ළමයි හිටන් නැකලා ඒගොල්ලෝ දෙමව්පියොත් එක්ක අර වෙදා වගේ තඳබඳ නැතුව සහැල්ලුවෙන් හිනහ වෙලා යනවා මම දැක්කම ඇත්තෙන්. මම හිතන්නේ මේ ලාභදායීව පවත්වා යන්න පුළුවන්. මම හිතන්නේ කොසිම රටක මේක ලාභදායීව පවත්වා යන්න මේක සේවාවක් වශයෙන් කරන්නේ. නමුත් මෙහෙ ලංකාවේ ඊට වඩා ලාභදායී විදිහට කරන්න පුළුවන් කියලා මට හිතෙන්නේ. இந்த பஸ்ஸில் அடுத்த விசேட அம்சம் என்னன்னு பார்த்தா LMT Go அப்படிங்கிற இந்த செயலி மூலமாக இந்த பஸ் எங்கே வந்துக்கிட்டு இருக்குது, எந்த இடத்துல இப்போ நிற்கிது, நம்மட தரிப்பிடத்துக்கு அதாவது நம்மட பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பஸ் வந்து எவ்வளவு நேரத்தில் வரும்னு சொல்லி பல்வேறு தகவல்களையும் அந்த செயலி மூலமாக அதாவது அந்த ஆப் மூலமாக பயணிகளுக்கு வந்து தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். இதனால் வந்து பயணிகள்கிட்ட தேவையில்லாத அந்த நேர விரைவும் வந்து மிச்சப்படுது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழே முதற்கட்டமாக வந்து நாட்டுக்கு 10 மெட்ரோ பஸ்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டு பொதுமக்களோட பாவனைக்காக வந்து விடப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னராக வந்து 104 மெட்ரோ பஸ்களும் வந்து இறக்குமதி செய்யப்பட்டு செப்டம்பர் மாதத்தில் வந்து பொதுமக்களோட பாவனைக்காக வந்து கையளிக்கப்பட இருக்குது. இந்த நேரத்தில்
இந்த வருட இறுதிக்குள்ள வந்து 50 புதிய மெட்ரோ பஸ்களை வந்து இறக்குமதி செஞ்சு நாடளாவிய ரீதியாக உள்ள அனைத்து மக்களுக்கும் சென்றடையக்கூடிய வகையில் இந்த பொது போக்குவரத்தை வந்து விஸ்தரிக்கிறது தான் அரசாங்கத்தில் பிரதான நோக்கமாக வந்து இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த வாரம் பாராளுமன்ற அமர்வின் போது போக்குவரத்து துறை அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஒரு முக்கியமான விஷயத்தையும் கூறியிருந்தார். அதாவது அடுத்த வருஷத்துக்குள்ள வடமாகாணத்துக்கும் வந்து இந்த மெட்ரோ பஸ் திட்டத்தை வந்து விஸ்தரிக்கப்பட உள்ளதாக வந்து அவர் ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காரு. வடமாகாணத்துக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் கண்டி, அனுராதபுரம் ஆகிய பகுதிகளுக்கும் வந்து இந்த மெட்ரோ பஸ் சேவையை வந்து விஸ்தரிக்கிறதும் அரசாங்கத்தில் ஒரு பிரதான நோக்கமாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட இந்த மெட்ரோ பஸ் திட்டம் எதிர்காலத்தில் இன்னும் விரிவடைய இருக்குது. எப்படின்னு பார்த்தா 2035 ஆண்டுக்குள்ள இலங்கையில் அனைத்து பொது போக்குவரத்திலும் இந்த மெட்ரோ பஸ் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்க இந்த பஸ்களுக்கு பதிலாக வந்து அடுத்த சில வருடங்களுக்குள்ளேயே அனைத்து பஸ்களும் வந்து மெட்ரோ பஸ்ஸாக வந்து மாற்றப்படும். இதுக்கான ஆரம்பகட்ட திட்டம் தான் இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் இந்த மெட்ரோ பஸ் திட்டம் வந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கான பேருந்துகளாக மட்டும் இல்லாமல் தனியார் துறையினரும் இந்த மெட்ரோ பஸ்ஸை வந்து இறக்குமதி செய்ய முடியும்னு சொல்லியும் அரசாங்கம் கூறியிருக்குது. இப்படியான இந்த அழகான திட்டத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. இந்த பஸ்களில் சொகுசாக போகிறது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்களை தூய்மையாக வச்சுக்கிறது, இந்த பஸ்களை வந்து அழகாக பராமரித்து அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் எங்கள் எல்லாருக்கும் தான் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்றிணைச்சு இலங்கையை அழகாக்கும்.